இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீட்டுல வந்து அந்த சாதம் வெடிச்சாலே சாம்பார் ரசம் வற்ற குழம்பு இல்ல வேற எதனா குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பொடியும் நெய்யும் ஊற்றி சாப்பிடுவோம். ஸோ அந்த பருப்பு பொடி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு, ஓகே, மிளகாய் மூளை வறுத்து எடுத்துறோம். சரி, ஓகேடா. நெய்ல பூண்டு வறுத்தாலே வந்து நல்ல வாசம் இல்ல? ஆமா சார். இப்போ இந்த பூண்டு வதக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? இதுல ஒரு 50% வதங்கினா போதும். இந்த பூண்டு வதக்கும் போது அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு பூண்டு பெருசு ஒரு பூண்டு சின்னது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணா அந்த நெய்யிலையோ இல்லை எண்ணெயிலையும் போட்டு வதக்கும் போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒன்று சுருங்கிடும், ஒன்று சுருங்காது, ஒன்று வேகும், ஒன்று வேகாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அளவுகள் நம்ம வீட்டில் இருந்து பருப்பொடி பண்ணும்போது கடலப்பருப்பு தன்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பொருளோட இன்னொரு பொருள் சேர்க்கறதுக்கும் ஹீல்டு குவான்டிட்டி அதிகமாக கொடுக்குறது கடலப்பருப்பு முக்கியமான ரோலாக இருக்கு. ஸோ அதனால கடலப்பருப்பு நம்ம சேர்த்துக்கணும். இதில் துவரம்பருப்பு சேர்த்தலாம். சரி. சார் இந்த 3 பருப்பும் இப்போ நம்ம வந்து வறுத்துட்டு இருக்கிறோம். இந்த 3 பருப்பு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வறுத்துருக்கோம். பைத்தம் பருப்பு கடைசியாக தான் சார் சேர்க்குறேன். இது வந்து சீக்கிரம் எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகிடும். ஓகே, அதனால பைத்தம் பருப்பு வந்து கடைசியாக சேர்க்குறோம் சார். இப்போ பாசிப்பு போட்டுட்டோம். இப்போ நம்ம அது கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ரை ஆகணும் சார். ஸோ இந்த பச்சை கருப்புலாம் போடலாமா? போட்டலாம் சார். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டோம். அடுத்தது உப்பு இதில் ஆட் பண்ணோம். இப்போ நம்ம கிண்டும் போது அடி பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கடைசியாக பெருங்காயம் தூளாக இருந்துச்சுன்னா இப்போ கடைசியாக பெருங்காயத்தை போட்டு அப்படி நம்ம நிப்பாட்டிடலாம். ஒரே ஈவனாக இருக்கு பாருங்க கலர். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த பொட்டுக்கல்ல போட்டோம்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரை ஆகிடும். பெருங்காயத்தூள் தான் போடுறோம். ஆமாம் சார். இது கொஞ்சம் சூடு ஆறணும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. எப்படி வறுக்கணும்னு தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கோம். எது ஃபர்ஸ்ட் போடணும், எது ரெண்டாவது போடணும், எது கடைசியாக போடணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். இப்போ பொடி நம்ம வந்து வறுத்து வச்சிருந்தது நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் சார். இதுதான் சார் இந்த பொடி. ஓகே, கையில் தொடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நைஸாக இருக்கு. அதே மாதிரி அந்த வாசமும் லைட்டாக அப்படியே வருது. இப்போ இந்த பொடி போட்டாச்சு. மேலே நம்ம நெய் சேர்க்குறோம். இந்த பொடி பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்த அந்த பக்கம் அந்த பூனோட வாசம் காரம் வந்து எனக்கு தெரியல. அப்படி தெரியாம அந்த நெய்யோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பர், வெரி குட்.